கேன்சரை வந்து ஏன் அந்த கேன்சர் வந்து உடம்புல இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது. அந்த பாஸ்பரஸ் வந்து சீக்கிரமாக உடம்பு விட்டு வெளியேறிடும். அது ஏன் வெளியேறுதுன்னா, நம்ம சாப்பிட்ற எல்லாமே அசிடிக் ஃபுட், புளித்த உணவு எல்லாமே சமைச்சு நிறையா சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து வெளியேறிட்டே இருக்கும். அப்போ உடம்புக்கு எல்லாருமே வந்து அசிடிக் பாடியாக மாறிடுச்சு. அதை வந்து காரத்தன்மையும் சேர்த்து நியூட்ரலாக இருக்கணும். அது போல நிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்து வராது. அப்போ உடம்பை வந்து 2-3 நாளில் வந்து அந்த புளிப்புத்தன்மையிலிருந்து விடுவிச்சு நார்மலுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு கடவுள் படைச்சிருக்க காய்க்கு பேர் வந்து பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காயை அந்த தோலோட, அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலோட நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸ் குடிக்க என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேன்சர் அல்சருங்கிறது என்ன ஆகுங்க, புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். அவங்க கேன்சர் வந்து வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதனாலிங்க, ஒரு வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் எவ்வளோ இருக்குங்க, அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு இருக்கும். அந்த பாட்டிலாம் உழவர் சந்தையில் உட்காந்துருப்பாங்க, பாவமாக இருக்கும், யாரும் சரியாக வாங்க மாட்டாங்க, மிச்சத்தை எரிச்சிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து வெள்ளை பூசணிக்காயில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோம், நிறைய வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவை. அதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு, உடல் உழைப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த உடம்புல நீர் சரியாக பிரியவில்லை, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சரியாக வெளியேறலை. அந்த ஒரு சூழ்நிலை, அது நெஞ்சில் இருக்கலாம், தலையில் இருக்கலாம், வயிற்றில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், அத்தனை இடத்துல வந்து நீர் கோர்த்துருக்கும். அந்த நீரை வெளியேற்றுவதற்கு உலகத்தில் கடவுள் படைச்சிருக்கிற காய் வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஒரு நீராக இருந்தாலும் வெளியேற்றிடும். அதை எப்படி பண்ணலான்னா, ஒரு 2 கத்திரிக்காயை 2 தக்காளியை வந்து ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அடித்து வடித்து ஜூஸை குடிக்க என்ன ஆகுனா சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு யூரிக் ஆசிடோ கிரியேட்டினோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த கத்திரிக்காயை நம்ம ரெகுலராகவே வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டே இருந்தேன்னா நமக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற நிலை வந்து நமக்கு வராது. அவ்வளோ சிறப்பான காய் வந்து கத்திரிக்காய். அப்போ அதுக்கு நாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம் இல்லை. பீன்ஸ் காஸ்ட் கொடுக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது நடந்திருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து கதையோ அல்லது புஸ்தகத்திலேருந்து பேசுகிறதோ தீரியோ கிடையாது. இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே சம்பவங்களை தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏதோ போட்டிருக்கிறாங்க அதை நெட்டில் பார்த்ததில் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சம்மந்தப்பட்ட அனுபவத்தோடு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருங்க, நியூராலஜிஸ்ட், நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர். அப்போ நியூராலஜிஸ்ட்டுக்குன்னு நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்ன அழுத்தங்கள் காரணமாக நரம்புகள் பலகீனம்